ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி 5லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, உளுந்து வடை, பஜ்ஜிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 7லேருந்து 8 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா 5 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வரமிளகா எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டுறணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இனி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 4 அளவுக்கு எடுத்திருந்தேங்க. அதே அளவுக்கு 4 நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ரொம்ப மசியணுங்கிறது இல்லைங்க. ஒரு அளவுக்கு தக்காளி தோல் சாஃப்டானா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. இது கூட சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியே நமக்கு நல்ல புளிப்புத்தன்மையாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அது கூடயே 2 வரமிளகா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கலாங்க. சட்னியை நீங்கள் உடனே கலந்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா 1லேருந்து 2 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. நல்லா வதக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு சட்னியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நல்லா கலந்து எடுத்து வச்சிடணுங்க. இப்போ நான் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமானது. அதனால் இப்போ இந்த சட்னியை நான் பவுலில் சேர்த்துக்கிறேங்க. தேவையான தக்காளி கார சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.